வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, இட்ஸ் வெரி லாங் டைம். வி ஸ்டார்டட் ஃபார் த குண்டுமல்லி. குண்டுமல்லி வந்து பார்த்தீங்கன்னாங்க, நான் வந்து இப்போ நடுவில் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஜிப்ராலிக் ஆசிட் வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அடிச்சிருந்தேன். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய அரும்பு இருந்தது. வெடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். நான் என்ன பண்ணேன்னா, சரி அரும்பு இருக்குது, நம்ம ஜிப்ராலிக் ஆசிட் கொஞ்சம் சேர்த்து அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு 2 தடவை அடித்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடித்தேன், கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 2வது தடவை ஒன்று நான் அடித்தேங்க. அடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேங்க, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பூ நல்லா வெடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் சீவீடு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதில் சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு என்ன மருந்தில் இருக்குன்னா, நம்ம இதில் எம்சி செட்டு அண்ட் எம்சி எக்ஸ்ட்ரா அந்த மருந்து இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு முறை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி இந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2 காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த கிளைமேட்டு பனியும் மழையும் இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் சில நேரங்களில் செட் ஆகுது, சில நேரங்களில் செட் ஆகலை. அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் அவுட் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த முறை நீங்கள் நான் என்ன பண்ணேன்னா, இந்த முறை எக்ஸ்கராட்டில் இருக்குது இல்லையா, அதுவும் கிரேசியா வந்து, ஏன்னா கொஞ்சம் இப்போ புழு தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எனக்கு மழை பெஞ்சதுனால. அதில் கிரேசியாவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அடித்தேன். கிரேசியா வந்து ஒரு 10 லிட்டருக்கு 10 ml, எக்ஸ்கராட்டை வந்து 25 ml 10 லிட்டருக்கு. அப்புறம் ஆஸ்யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா போரானு, சல்ஃபரு, எம்என் மிக்சர், இது தொடர்ந்து நான் அடிச்சிட்ருக்கேன். பார்த்துங்க. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வந்து சேர்த்து என்ன பண்ணேன்னா, நான் எக்ஸ்கராட்டு, கிரேசியா, ஏன்னா கிரேசியா அடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி வேறு. ஒரு எக்ஸ்கராட்டு இது மாதிரி இல்லைன்னா இந்த ரொனோஃபின் வந்து கூட சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம். ரொனோஃபின்னு, கிரேசியா, எக்ஸ்கராட்டு, இது 3. சல்ஃபர், போரானு, எம்என் மிக்சரு, இது ஜிப்ராலிக் ஆசிடு, அப்புறம் எம்சி செட்டு, எம்சி எக்ஸ்ட்ரா, இந்த மருந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா 2 தடவை அடித்தேங்க. அடித்ததுன்னா இருக்கிற அந்த அரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கிடுச்சு எனக்கு டக்குன்னு. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து அதாவது தொடர்ந்து பூ வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஹை ப்ரொடக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம சுற்றிப்பட்டில் இருக்கிற பல தோட்டங்கள் நான் போய் பர்சனலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. பட் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பூ இல்லை, செடியும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு கொஞ்சம் குறைவாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எப்படியா இருந்தாலும் செடியை கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைவில் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டால் அது டிஃபால்ட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இலப்புழுலாம் தந்து செடியை வந்து மொத்தமாக நாசம் பண்ணுறோம். அதனால் அது வந்து ஒரு வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த ஓரம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு செடியை வந்து அப்படி வச்சுட்டு இருக்காங்க. இது எப்படியும் ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் டிசம்பர் இறுதி வாக்கில் ஒரு மழைலாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா ஜனவரி மாதம் வாரத்துலலாம் பராமரிப்பு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வகையான பராமரிப்பு முறை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து 1 கிலோவோ இல்லை 2 கிலோவோ 1.5 கிலோ 3 கிலோவோ வந்தால் கூட ரூ. 1000 ரூ. 2000 ரேட்டு போகும் அப்படின்னு வச்சு தோட்டத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாமே எங்கே போய் பொருந்தும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவோ, நம்ம பண்ணக்கூடிய செலவு எவ்வளோ, இது 2த்துக்குள்ள வித்தியாசம்தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலவு பண்ணுறதை விட 2 மடங்கு எனக்கு லாபம் வருதுங்கிறதுனால நான் வந்து தோட்டத்தை வந்து கட் பண்ணலைங்க. டு பி ஹானஸ்ட்டு இல்லைங்களா, நான் வந்து தோட்டத்தை கட் பண்ணல. எனக்கு வந்து செலவும் ரொம்ப கம்மியாகுது. ஆள் செலவும் ரொம்ப 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும். முன்ன மாதிரிலாம் ஒரு 5 பேர் 7 பேர்லாம் தேவைப்படலை. அதனால் எனக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 500 குறைவில்லாமல் ரேட்டு போயின்னு இருக்குது. ஒரு சில நேரங்களில் ரூ. 1000 2-3 டேஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரூ. 1200 1100 ஏதோ ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ப்ளஸ் பொங்கல் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அறுவடைக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு விசேஷ நாட்கள் இல்லைங்களா, நல்ல ரேட்டு போவோங்க. அப்போல்லாம் செம்ம ரேட்டு போகும். ரூ. 1000 2000 அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பராக ரேட்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. நம்ம தொடர்ந்து இந்த மருந்து செலவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். நம்ம மருந்து அடிக்காமல் விட்டோம்னா கஷ்டங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்தை அடித்தா கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாரத்துக்கு 2 மருந்து தேவைப்படுது. நான் மீண்டும் பதிவு பண்ணுறேங்க. நான் சொன்னேன்றதுனால நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு வந்து பெருசாக எனக்கு வந்து ஈல்டு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ்
நான் சொல்கிற இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான். ஏன்னா எனக்கு வந்து செலவு பண்ணுறத விட வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஐ வில் கேரி அவுட். ஏன்னா இந்த சீசன் தான் நமக்கு பிரச்சனைங்கிற நான் சொல்ல வரேன். பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூ வராதுங்க. பூ சீக்கிரம் வெடிக்காது. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி அரும்பு நல்லா கட்டியிருந்ததுனால நான் இந்த ஜிப்ராலிக்கும் எம்சி செட், எம்சி எக்ஸ்ட்ரா, போரானு, சல்ஃபரு, எம்என் மிக்சரு இதெல்லாம் நான் கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்தது. இப்போ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்தமாரி அரும்பு வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து சில பேர் நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, எல்லோ கலர்லாம் இருக்குது இப்போ இலெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. சல்ஃபர் குறைபாடு அது வந்து யூஸ்வலாக மழை காலத்துக்கும் பனி காலத்துக்கும் வர ஒரு இது தான். இந்த மாதிரி சமயங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அடி உரம் பயன்படுத்துகிற நண்பர்கள் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 24 உரம் கொண்டு வந்து போடுங்க. அதில் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் 24%, 24% இருக்கும். மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற நண்பர்கள் யாராவது இருப்பீங்க அப்படின்னா சல்ஃபரை கொண்டு வந்து மேலே போட்டுருங்க. மேலே வந்து ஒரு 50 கிராம், ஒரு 10 லிட்டருக்கு 50 கிராம் கொண்டு வந்து சல்ஃபர் அடிங்க. சல்ஃபர் அடித்தா செடியெல்லாம் வந்து நல்லா பச்சை கட்டிக்கும். சல்ஃபரு, எம்என் மிக்சரு, ஜிப்ராலிக்கு, எம்சி செட்டு, எம்சி எக்ஸ்ட்ரா, போரானு இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா பச்சை கட்டிக்கும். ஒரு வாரம் இது அடிங்க. இன்னொரு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேண்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் இருக்குது. அமினோ ஆசிட் வந்து கூட நல்லா துளிர் வரத்துக்கும் செடி பச்சை கட்டுறதுக்கும் பிரான்ச் வரத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு நல்ல செடி. ஃபேண்டா ப்ளஸ் நீங்கள் தாராளமாக கொண்டு வந்து பயன்படுத்துங்க. ஃபேண்டா ப்ளஸ் கூட நீங்கள் டபுள் இல்லை விபுல் ஒரு மருந்து பூ வர டானிக்கு எப்படி நம்ம எம்சி செக்டி, எம்சி எக்ஸ்ட்ரா சொன்னோமோ அது அதே மாதிரி வந்து இது வந்து அடுத்த வாரத்தில் 2வது தடவை அடிக்கும்போது இது சேர்த்து அடிங்க. அது நான் வந்து என்ன பண்ணுவேன்னாங்க, ஒரு காம்பினேஷனில் வந்து போட்டுன்னா அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருப்பேன் நான். அடித்து நான் என்ன பண்ணுவேன்னா செடியை வந்து ஏதாவது ஒரு காம்பினேஷனில் வந்து பூ தூக்கும். ஒரு சில காம்பினேஷன் எந்த காம்பினேஷன் வந்து நம்ம செடியை பாதிப்பு ஏற்படுத்துறாது. அளவு ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரொனோஃபின்னு, ஃபிடாலாம் சொன்னோம். அதெல்லாம் 10 ml மேலே போடக்கூடாது. கிரேசியா 10 ml மேலே போடக்கூடாது. ஏன்னா கிரேசியா வந்து ரொம்ப பவர்ஃபுல் மருந்து. அதிகமாக போட்டோம்னா செடி வந்து கருகிடும். அதேமாரி சல்ஃபர் வந்து 50 கிராம் மேலே போடக்கூடாது. அதிகபட்சம் 50 கிராம் தான். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஓவர் டோஸ் ஆகிடும். அதேமாரி ஜிப்ராலிக் ஆசிட்லாம் 10 ml மேலே போடவே கூடாது. தேவைப்பட்ட 10 லிட்டருக்கு 8 ml 5 ml கூட போடலாமே தவிர 10 ml வந்து தாண்டவே கூடாது. ஸோ இந்த அளவில் வந்து நம்ம கவனமாக கேளுங்க. நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோ இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் அப்படியே நான் சொன்னாமல் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த அளவுலாம் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சிங்கன்னா எளிமையாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. வேணும்னா நான் வந்து எப்படி மொத்தமாக சொல்கிறேன்னு பார்த்துங்களேன். நீங்கள் வந்து இப்போ பூ நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அரும்பு இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எஸ்கராட்டு, கிரேசியா, ரொனோஃபின் வந்து 10 ml 10 லிட்டருக்கு, கிரேசியா 10 ml 10 லிட்டருக்கு, எஸ்கராட்டு 25 ml 10 லிட்டருக்கு. இது வந்து பூச்சிப்புழு மருந்து. நமக்கு வந்து துளுருக்கும் அரும்புக்கும் பூ வரத்துக்கும் என்ன மருந்துன்னா எம்என் மிக்சரு 50 கிராமு 10 லிட்டருக்கு. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போரான் 50 கிராமு 10 லிட்டருக்கு. சல்ஃபர் வந்து 50 கிராமு 10 லிட்டருக்கு ஆச்சுங்களா. ஜிப்ராலிக் ஆசிடு 10 ml 10 லிட்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எம்சி செட்டு, எம்சி எக்ஸ்ட்ரா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ml போடுங்க. ஏன்னா இது வந்து விலை ரொம்ப அதிகங்க. அதனால் 10 லிட்டருக்கு 10 ml ரெண்டுமே. அது முழுசாக பேர் வந்து எம்சி எக்ஸ்ட்ரா, எம்சி செட்டு இப்படின்னு இருக்கும் அந்த மருந்து. கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் தான் இதில் கண்டென்ட்டு. கூடவே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில வகையான கெமிக்கல்லாம் இதில் ஆட் பண்ணுவாங்க. இது மருந்து கம்பெனி உள்ளவங்களுக்கே அது உரித்தான ஒரு இது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செடியை வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்கும் நியூ பிரான்ச்சு பிளான்ட் ரெகுலேட்டர் க்ரோத்து. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணுற அந்த மருந்து வந்து மார்க்கெட்டை வந்து சஸ்டெயினாக இருக்கணும். எப்படி சஸ்டெயினாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மருந்து கடையை வச்சுருக்கிற ஒரு நண்பர் அந்த மருந்தை வந்து மறுபடியும் வாங்கி நம்ம ஸ்டாக் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த தோட்டம் வச்சுருக்கிறவங்கள பல பேர்கிட்ட போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. நான் இந்த மருந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்களே எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது, எந்தெந்த பயிரில் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற கள நிலவரத்தை வந்து பார்த்துப்பாங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு.
இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட வந்து மருந்து எப்படி சேல் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஸ்டேட்டு இப்படி தான் அந்த கம்பெனியோட டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பெருகும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்தோட தரம் வந்து மார்க்கெட்டில் இது பண்ணணுன்றதுல சில கெமிக்கல்லாம் கலப்பாங்க. பட் அது வந்து கன்டென்ட் வைஸ் வந்து அந்த டப்பாலையோ இல்லை மருந்து பாக்கெட்லையோ போட மாட்டாங்க. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் போடுவாங்க. அதனால தான் நம்ம என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சிலதெல்லாம் கெமிக்கல் பேர்லாம் சொல்லவும் மாட்டாங்க. இந்த பிராண்டு வாங்கி அடித்து பாருங்களேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியோட பிராண்ட் வந்து ரோல் மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணுது. இப்போ ஜிப்ராலிக் ஆசிடு நம்ம நம்ம நமக்கு சப்ஸ்கிரைபர் கண்டென்ட் சார் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. பசஸ்கோ சொல்லிட்டு ஒரு மருந்து சொல்லிட்டு ஜிஆர் கம்பெனின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஜிப்ராலிக் ஆசிடில் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாங்கி அடித்து பார்த்தா சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜிப்ராலிக் ஆசிட் வந்து நீங்கள் பல கம்பெனியில் இருக்குது. பர்டிகுலராக இந்த கம்பெனி வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாங்கி அடித்து பார்த்ததில் ஃபீல் குட் ரிசல்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி வந்து இப்படி தான் மார்க்கெட்டிங்கை வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அவங்க. ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொன்னோம். ரெண்டாவது வந்து நம்ம நேற்று வந்து சாமந்தி வீடியோ போட்டிருந்தோம். ஐஸ்வர்யா சாமந்தி, பூர்ணிமா சாமந்திலாம் போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்துப்பீங்க. இந்த பனிக்காலத்தில் மட்டும்தான் சாமந்தி வருங்க. வெயில் காலத்தில் வந்து சாமந்தி வராது. அப் டு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பனி இருக்கும் வச்சிங்களேன். அது வரைக்கும் நம்ம தள்ளிடலாம் இப்போ போட்டாக்கா. ஏன்னா 6 மாதம் பயிர். இப்போ நவம்பர் மாதம் நீங்கள் நட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாதம். அதுக்கு மேலே நீங்கள் பயிர் வகை போச்சுன்னா சுத்தமாக எடுக்க முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, என் அனுபவத்தில் ஒரு முறை நான் அப்படி தான் லேட்டாக நட்டுட்டேன். எப்போ நட்டுறேன்னா, டிசம்பர் மாதமோ ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கே எதுவும் நட்டுட்டேன். நான் ஒரு 10,000 செடியை கொண்டு வந்து நானும் என்ன சொல்கிறது, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சுங்க. மருந்து அடித்து பார்த்துட்டேன், உரம் வச்சு பார்த்துட்டேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இயற்கை மிஞ்சி வந்து இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. இயற்கை தான் வல்லவனுக்கும் வல்லவன். அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கையோடு சேர்ந்து பயணிக்க கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே இதுதான் 100% வந்து உறுதி தான், வெற்றி உறுதி. அப்போது காலம் கண்டு காலம் பார்த்து அறுவடை பண்ணுங்க அப்படின்வாங்க. பருவம் பார்த்து அறுவடை பண்ணுவோன்னுவாங்க நம்ம அந்த காலத்தில் பெரியவர்கள், நம்ம முன்னோர்கள்லாம். அப்போ இதனால் இந்த சாமந்திக்காக தான் நான் சொல்ல வரேன். தப்பாக எடுத்துக்காங்க யாரும் ஃபிலாசபி பண்ணுறேன்னு. இந்த சாமந்தியில் கொஞ்சம் நீங்கள் காலம் தவறி நட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது முற்றிலும் நம்மளோட தவறு தான். ஏன்னா இயற்கை நமக்கு இது வந்து கூட தரேன். நான் வந்து நட்டு அதுமாதிரி என்னால் அறுவடை எடுக்க முடியலையே. என் கூட நட்ட என் நண்பர் வந்து ஒரு நாளைக்கு 400 கிலோ 500 கிலோலாம் பறிச்சாப்புல. நான் வந்து 40 கிலோ 30 கிலோ 50 கிலோ இப்படி தான் வந்தது எனக்கு. நல்லா பூ, நல்லா தோட்டம் ஃபுல்லாக பூ இருக்குது. பின்னாடி பார்த்தா கருப்பு கலரில் ஆகிடுச்சிங்க. மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை வந்து பூவெல்லாம் விற்காது சார், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னாங்க. அதனால் ஏதோ ஒரு இப்போ வந்த வரைக்கும் ஒரு லேட்டு போட்டு ஏதோ எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு நஷ்டம் ஆகலன்னு வச்சிங்களேன். செலவு பண்ண காசை விட கொஞ்சம் லாபம் கிடச்சிது. பட் நம்ம நினச்ச லாபம்லாம் கிடைக்கல. அது எப்படியும் ஒரு ஏக்கருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ன சொல்கிறது, எக்ஸலண்ட்டாக நீங்கள் முயற்சி பண்ணி இதுமாதிரி நல்லா பராமரிப்புலாம் பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கே நீங்கள் வந்து கட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கிலோ 300 கிலோ பூவெலாம் நீங்கள் சாதாரணமாக அறுவடை பண்ணலாங்க. அதில் நம்ம நேரம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, 50 ரூபா கிலோலாம் போகும். ஒரு 100 கிலோ போட்டிங்கன்னா 5000 ஒரு 300 கிலோ போட்டிங்கன்னா 5000 ஒரு நாளைக்கே எடுத்துடலாம். நம்ம இந்த ஒரு 3 மாதமே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 5லேருந்து ஒரு 7 ரூபாய் எடுத்துடலாம். நல்லா விளைச்சல் வந்ததுன்னா. ரெண்டாவது மழை இருக்கக்கூடாதுங்க, பனி இருக்கலாம். பனியில் தான் இந்த பூ சூப்பராக வரும். மல்லி வராது, சாமந்தி அட்டகாசமாக வரும் இல்லைங்களா. ஆனால் மழை பெஞ்சதுன்னா கஷ்டம். மல்லிக்கும் கஷ்டம், இதுக்கும் கஷ்டம், சாமந்தியும் கஷ்டம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க, இது ஒரு இயற்கையோட கையில் தான் இருக்குது. நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம வந்து ஒரு ப்ரொடியூஷன் பண்ணுறோம், இப்படிலாம் போட்டு இப்படி அறுவடை எடுக்கலான்னு நினச்சி பண்ணுறோம். பட் அதை மீறி நம்ம சில நேரங்களில் மழை வந்ததுன்னா நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுக்கு நான் ஏன் இந்த விஷயத்த வந்து இவ்வளோ தெளிவாக அவங்க கூட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதை பற்றின கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது தான் நம்ம பண்ணுற இது பாருங்கள், நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் சரி செலவு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி காலத்தில் எல்லாத்துக்குமே ஆள் செலவுலேருந்து மற்ற எல்லாமே செலவு பண்ணணுங்க. அதனால தான் சொன்னோம். அதேமாதிரி நீங்கள் மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் அறுவடை பெருசாக கொண்டு வர முடியல, அரும்பு வரல, இல்லை வந்து துளிர் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, லெட் இட் பி கோ ஃபார் இந்த ஒரு மாதம். இப்போ நவம்பர் ஆகிடுச்சிங்களா, 20 18 19 ஆகிடுச்சிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதம் நமக்கு வரலன்னா செலவு பண்ணுறதுக்கு காசு மிச்சம்னு நினச்சிக்க வேண்டியதை நம்ம.
இப்போ நானும் அப்படி தான். இப்போ அந்த பூ அறுவடை எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். பிளான்ட்டு நல்லா அரும்பு கட்டியிருக்குது, துளிர் வருது, இல்லை அரும்பு வருது, பூ வருதுன்னா அப்படியே நான் விட்ருவேன். இல்லை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நம்ம பண்ணுற செலவு கூட வராது அப்படிங்கிற ஒரு நினைவு எனக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நானும் என்ன பண்ணேன், அழகாக செடியை வந்து சைடில் மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம தலையை முடி எப்படி வெட்டுறோம் பாருங்கள், அதுமாதிரி கிராப் மாதிரி வெட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதம் வரைக்கும் நம்ம நல்லா துளிர் எடுத்து வந்தோடனே பொங்கலுக்கு நம்ம அறுவடை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்னென்ன திங்க் பண்ணுறேன், நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற எல்லா ஒரு பிளான்ஸ், என்னுடைய திட்டம் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த திட்டத்தில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இதெல்லாம் யூ கேன் ஃபீல் இட் இஸ் குட் ஃபார் தட், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் மல்லியோட பேசிக்கு செட்டப்பு, பேசிக்கு விவசாய மெத்தடு இது தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற முயற்சி, நம்மளாக ஒரு சுய பரிசோதனை, நம்மளாக வந்து இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்குமா, அப்படி பண்ணால் அப்படி நல்லாயிருக்குமா அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே வர ஒரு சாதாரணமான ஒரு எண்ணத்தை அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்தா அதில் மூலயமா நமக்கு என்ன லாபம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 40-50 குழி இருக்குது மல்லி. நான் எந்த பரிசோதனை பண்ணாலும் அதில் பண்ணி பார்த்துருவேன். ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதில் எதாவது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபார்முக்கு நான் வருவேன். ஏன்னா நம்ம ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதில் தப்பாகிடக்கூடாது பாருங்கள். தப்பாச்சுன்னா மொத்தமாக செடியெல்லாம் போய்டும் இல்லைங்களா. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 5000, ஒரு நாளைக்கு ஒரு 2000மோ ஒரு 5000மோ வந்தாலும் அது பெரிய விஷயம் தானுங்களே. நம்ம வந்து ஒரு எங்கன்னா போய் கம்பெனியில் மற்ற எங்கன்னா போய் வேலை செய்கிறோன்னு வச்சுங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடி உழைச்சா கூட 10,000 தரமாட்டாங்க. அதுவும் குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் போனீங்கன்னா கஷ்டம். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் நீங்கள் போனால் கூட வச்சுக்கலாம், ஒரு ஐடி ஃபீல்டு இல்லாமல் மற்ற ஃபீல்டெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனாகவோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனாகவோ, அல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபிட்டராகவோ, இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு வாட்டவர் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராகவோ, இல்லை நீங்கள் பிளான்ஸில் நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி போனீங்களாவோ, அதுமாதிரி நீங்கள் போனீங்களா கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு பேசிக்காக வச்சுருக்காங்க அவங்க சேலரி. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 1000 ரூபா ரேட்டு போகுதுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 5000 ரூபாங்க. ஸோ இது வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது சில பேசிக் இதனுடைய ஃபண்டமெண்டலி நம்ம சில விஷயங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இது நம்ம கொஞ்சம் ரொம்ப உழைப்பு அதிகமாக தேவைப்படணும். ஏன்னா இது நம்ம வந்து கொஞ்சம் களையெல்லாம் ஓட்டோம்னா கஷ்டம், தண்ணி முறையாக பராமரிக்க பண்ணலாம் கஷ்டம், அளவுக்கு அதிகமாக தண்ணி நின்னாலும் கஷ்டம். அப்போது நம்ம எந்த செடியில் பண்ணுறோன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னும் போது ஈரப்பதம் இருக்கலாம், ஆனால் சேடை மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒன்று பார்த்துக்கணும். முக்கியமாக களையை வந்து நம்ம அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணணும். ஏதாவது களைப்புள்ளி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அடித்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். செடியில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, கொடி மாதிரி ஓட விட்டுறக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் ஓட விட்டோம்னா அந்த கொடியில் வந்து பூ பெருசாக வராது. அதை பார்த்து டெய்லி அதை உடச்சி போட்டுடணும். அதேமாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கான்னா டெய்லி பேசிஸில் நம்ம செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் குறைபாடு இருக்கா, இல்லை பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணணும். அது நம்ம சொல்லியிருக்கிற மருந்தே போதுமானதுங்க. அதிலே வந்து நிறையா சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. இதில் ஏதாவது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா தைமோத்தேசியம் வந்து 25% ஈசிஜன் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்தீங்க, அடித்து பாருங்கள், எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்குது. நிறைய மருந்து இருக்குங்க. இதில் வந்து தைமோத்தேசியம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மருந்துங்க இருக்கிறதுலே. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எமாசின் பென்சோசைட்டு, அது கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட. ஆனால் நீங்கள் தைமோத்தேசியம் வாங்கும்போதுங்க லிக்விட் ஃபார்மேட் மட்டும் வாங்குங்க. அந்த சேமியா மாதிரி ஒரு கொடுப்பாங்க, அது 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அது வந்து செடியெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டேங்குது. இதில் வந்து 25% இருக்குது, 70% இருக்குது. இப்போ ரொம்ப புழு தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னா 70% தைமோத்தேசியம் கிடைக்கும். THAI MOXISUM தைமோத்தேசியம் சொல்லிட்டு வருவாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குதும். அது வந்து நிறையா கம்பெனியில் இருக்குது, சின்ன கம்பெனியில் கூட இருக்குது. அது வாங்கிட்டு வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. செடியெல்லாம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். புழு தாக்குதல் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து கட்டுப்படுத்த. ஆனால் கண்டிப்பாக நம்ம பேந்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா, தைமோத்தேசியம் இந்த மருந்து வந்து கண்டிப்பாக நம்ம அடித்தோம். வாரத்தில் ஒரு முறை இந்த மருந்து கண்டிப்பாக அடிக்கணும். நான் போடும்போது பாருங்கள், இப்போ இந்த முறை இந்த மருந்து போட்டேன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோலாம் பாருங்கள், நான் அடுத்தது அந்த மருந்து அடிப்பேன். அது வீடியோ வரும் பாருங்கள் உங்களுக்கு. அந்த மருந்து தான் நமக்கு வந்து என்றைக்குமே வந்து கிங்கு. அந்த மருந்து தான் நமக்கு வந்து எப்போவுமே எந்த சூழல் எந்த காலம் இருந்தாலும் வாரத்தில் ஒரு மருந்து நம்ம தெளிச்சிடணும், கண்டிப்பாக தெளிச்சிக்கணும். கூட வந்து சல்ஃபர் போரானும், எம்என் மிக்சரு இதெல்லாம் கண்டிப்பாக போடணும்.
இப்போ ஜிப்ராலிக் ஆசிட் ஒரு வாரம் போடுங்க, அடுத்த வாரம் போட வேணாம். ஏன்னா எம்சி செட் எம்சி எக்ஸ்ட்ரா சேர்க்குறன்றதுனால ஒரு வாரம் ஜிப்ராலிக்கு, ஒரு வாரம் எம்சி செட் எம்சி எக்ஸ்ட்ரா, அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விப்புல், அதுக்கு அடுத்த வாரம் டபுள். அப்படியே இதெல்லாம் வந்து பூ வரக்கூடிய டானிக்கு. ஃபேண்டா ப்ளஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும், எல்லா வாரமும் சேர்க்கணும் ஃபேண்டா ப்ளஸ். ஏன்னா அமினோ ஆசிட் இருக்குது அதில். ஃபேண்டா ப்ளஸ்ஸு, எம்என் மிக்சரு, சல்ஃபரு, போரான், இது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தா தான் செடியில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊக்கம் வந்து அதிகமாக வேணுங்க செடிக்கு வந்து. ஏன்னா நம்ம செடியில் மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு பிளான்ட்டு மட்டும் நமக்கு பிரான்ச் எடுத்துகிட்டு அந்த பிரான்ச்சில் மட்டும் நம்ம பூ வந்துட்டு நான் சொல்கிறேன் அந்த லட்சங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படாதுங்க. ஒரு செடி இருக்குதுன்னா நீங்கள் வந்து குனிஞ்சி பூ பறிச்சினே மேலே போய் பறிக்கணும். நான் சொல்கிற அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க. அது எப்படி இன்னும் தெளிவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. மேலே மட்டும் ஒரு 10 கிளையில் 10 பூ பறிச்சுட்டு போகிறதுல வந்து பூ சேராதுங்க நமக்கு. 10 கால் தாண்டுற வரைக்கும் 1 கிலோ பூ கூட வராது. நமக்கு வந்து அப்படியே ஒரு கால் நம்ம பூ பறிச்சுனே போகிறோம்னா 1 கிலோ சேர்ந்துடணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ பூ வந்துடணும் அப்படியே. அதாவது தோட்டம் முழுக்க நம்ம நினைக்கிற மாதிரி மொத்தமாக பூவில் சில நேரம் ஒரு 10 கால் செமையாக இருக்கும், ஒரு 4 கால் கொஞ்சம் டல்லாக இருக்கும், இன்னொரு 10 கால் சூப்பராக இருக்கும், இன்னொரு 8 கால் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கிற அந்த கால்லாம் நீங்கள் ஒரு கால் நீங்கள் தாண்டறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் எடுக்கணும். அதாவது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் பூ பறித்து உங்களால் முடியல அபாடான்னு உங்கள் வாயிலேருந்து வந்துடணும். அப்படி டயர்ட் ஆகிடணும், அப்படி பூ இருக்கணுங்க. அப்போது கீழேருந்து மேலே வரைக்கும் நமக்கு துளிர் இருக்கணும், பூ இருக்கணும். அப்போ இந்த மருந்தால் நம்ம அடிச்சுனே இருந்தால் தான் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம செடிலாம் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? துளிர் பூ எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சிறப்பாக இருக்குதுங்களா? இந்தமாதிரி நம்ம கொண்டு வந்துடலாங்க. நான் சொன்னால் பெத்தில் நீங்கள் அடிங்க. ஒன்று ஃபண்டமெண்டலே வந்து பாருங்கள், நீங்கள் சுற்றி எந்த பூவுங்க இருந்தாலும் சரி தான், இது தான் வரும். சைபர்மெத்ரினு, பெர்ஃபனஃபாஸு, லாம்டா, பெந்தோடிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேங்கோ ஜேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இது ஃபேண்டா ப்ளஸில் வர அமினோ ஆசிடு, அதுக்கப்புறம் வந்து ஃபல்விக்கு, சிவிடி எக்ஸ்ட்ராஸ்ட்டு, இந்த மருந்து தாங்க சுற்றி வரும். இதில் தான் 100 கம்பெனி இருக்குதும். இப்போ அமினோ ஆசிட் ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதான் மெயின் கெமிக்கலே வச்சுக்கிங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 10-30 கம்பெனி என்னால் சொல்ல முடியும். அதேமாதிரி ஹியூமிக் ஆசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, செடி வளர்ச்சிக்கு தான் சூப்பராக இருக்கும். சல்ஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ச்சிக்கு சூப்பராக இருக்கும். சல்ஃபர்லாம் போட்டோம்னா வேர் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் சல்ஃபரில். ஹியூமிக் ஆசிடில் ஹியூமிக் கோல்டு இல்லை ஹியூமிக் ஆசிடு வேர் வளர்ச்சியில் அபரிமிதமாக இருக்கும், சூப்பராக கொண்டு வந்து தரும். இல்லைங்க எங்கெல்லாம் செடி வளர்ச்சி கொஞ்சம் அடையிலையே அதெல்லாம் ஹியூமிக் கோல்டு இருந்து கொஞ்சம் அடிங்க. நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு மிகவும் நன்றி. நம்ம இதேமாதிரி நாங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ தாங்க எல்லாமே, காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ தான் உங்களுக்கு. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாமே கிரேசியா, அப்புறம் எக்ஸ்கராட்டு, எம்என் மிக்சரு, போரானு, சல்ஃபர் எல்லாம் போட்டிருக்கேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்க வளமுடன்.